அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நம்ம ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ. அதை ஸ்ரீ அரபிந்தோஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஸ்ரத்தாவான். அந்த புத்தகத்தில் இருக்கிற 60ஆம் பக்கத்துல 61 தொடரணும். இந்த 60ஆம் பக்கத்துல இருக்கிற சாவித்திரி வரிகளை படிச்சுட்டு நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டிய வரிகளுக்கு போகலாம். அந்த வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும். அலூஃப் அண்ட் ஸ்டாண்டிங் பேக், detached and calm, a witness of the drama of herself, a student of her own interior scene. She watched the passion and the toil of life and heard in the crowded thoroughfares of mind the unceasing tread and passage of her thoughts. All she allowed to rise that chose to stir, calling, compelling not, forbidding not. She left all to the process formed in time and the free initiative of nature's will. இது வரைக்கும் போன தடவை பார்த்தோம். இப்போ இந்த வரிகளை பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணுங்க, thus then she turns her attention particularly to the birth of thought. This leads her to the second stage mentioned by the Dhammapada, that of discrimination. This is described on the following pages, starting from the 257th line on 539th page and continuing up to 543rd page, 396th line. Savitri beholds the many births of thought and sees too that everything that forms in our surface mind is made, not born, a product perishable, forged in the body's factory by earth force. So அந்த வரிகள் படிக்கிறோம். சாவித்திரி கையில இருக்கிறவங்க 542-43 லைன் நம்பர் 388 96 வரைக்கும் அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முடிஞ்ச இது என்ன கொஞ்சம் பெருசு பண்றோம். எழுத்து தெளிவா இருக்கும்னு நினைக்கலாம். இது ரொம்பவே தெளிவா இருக்கும். இப்போ நம்புறோம். Our greater truth of being lies behind. Our consciousness is cosmic and immense. But only when we break through matter's wall, in that spiritual vastness, can we stand where we can live the masters of our world, and mind is only a means and body a tool. For above the birth of body and of thought, our spirit's truth lives in the naked self, and from that height unbound surveys the world. ஃபர்ஸ்ட் நாம இதை படிச்சிட்டோமா எப்படின்னு சொல்லுங்க. இந்த பிளேஸ் தான் படிக்கணும் சார். அது எனக்கு இதை படித்த அது நானே விளக்கம் சொல்வதற்காக படிக்கிறதும், அந்த விளக்கம் சொன்னது எது, விளக்கம் சொல்லாதது எதுன்னு கொஞ்சம் குழப்பம் வருது. அதுக்காக நன்றி. இப்போ our greater truth of being lies behind. அப்போ நம்மளுடைய ஜீவனின் பேருண்மை பின்னால் உள்ளது. our greater truth of being lies behind. நம் பின்னால் அந்த பேருண்மை உள்ளது. Our consciousness is cosmic. Our consciousness is immense. அப்போ நம்மளுடைய உணர்வு நிலை என்பது பிரபஞ்சம் அளவுக்கு பெரியதானது. இம்மென்ஸ்னா பிரம்மாண்டமானது. ஸோ அந்த உணர்வு நிலை, அந்த சித்துன்னு சொல்லக்கூடியது பிரபஞ்ச சித்தாவும் ஒரு பிரம்மாண்ட சித்தாகவும் இருக்கிறது. சித்தம் என்று சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ். ஸோ இட் இஸ் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் and it is immense consciousness. அது எப்ப தெரியும் அப்படின்னா, but only when we break through matter's wall, in that spiritual vastness can we stand where we can live the masters of our world, and mind is only a means
and body a tool. So இது வந்து எப்படி படினா only when we break through matter's wall, அந்த ஜடம் என்ற அந்த சுவரை உடைத்தால் மட்டுமே இது நடக்கும். இந்த பின்னால் இருப்பதை பார்ப்பதற்கும் அது பிரபஞ்ச உணர்வதற்கும் அந்த ஜடம் என்ற சுவற்றை உடைத்தால் தான் முடியும். அது எப்படி இருக்கும்? we can stand on in the spiritual vastness. இது நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகளை நம்ம வந்து இடம் மாற்றி படிக்கும்போது நல்லா புரியும். we can stand in that spiritual vastness. அப்போ வந்து அந்த மேட்டர்ஸ் வாலை உடைக்கும் போது தான் நம்மளால வந்து அந்த ஆன்மீக அகண்ட நிலை, அதான் காஸ்மிக் கான்சியஸ்னஸும் இம்மென்ஸ் கான்சியஸ்னஸும் நமக்கு வரும்போது இந்த ஆன்மீக அகண்ட நிலையில் வெளி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய சித் நிலையில் நாம் இருக்க முடியும், நிற்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். So we can stand in that spiritual vastness where only when we break through matter's wall. இது ஒரு பக்கம். அப்ப இந்த உடல்ல இருந்து நம்ம அது அடிக்கடி நான் வந்து நீங்க முடிஞ்சா அப்படியே ஒரு தியானம் எல்லாம் செய்யும் போதுல கண்ணு மூடிட்டு அப்படியே லைட்டா இதுக்கு மேல போற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெளியே நம்ம உணர்வோம். அந்த பாடியில இருக்கிற வெயிட் நமக்கு தெரியாது. எப்படி நிலாவுல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்மளை விட கம்மியா இருக்கும்போது அப்படியே பறக்கிற மாதிரி அந்தரத்துல இருக்கிற மாதிரி இருப்பாரு. நம்ம அந்த பாடி கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம மனதளவுல வெளியே போனா கூட அந்த உணர்வு நிலையை உணரலாம். அப்ப அந்த மாதிரி மேட்டர்ஸ் வாழ உடைக்கிறதுனா உடம்ப அழிப்பதுங்கிற பொருள் இல்லை, மனதாலே அதை செய்யலாம். only when we break through matters wall in the spiritual, we can stand in the spiritual vastness. அந்த இடத்துல அந்த ஆன்மீக அகண்ட நிலையில் நாம் இருக்கும்போது where the masters of our world, அப்ப இந்த உலகத்தின் தலைவர்களாக நாம் வாழ முடியும். இந்த where we can live the masters of our world, நம் உலகத்தின் தலைவர்களாக நாம் வாழ முடியும். And mind is only a means அப்படிங்கிறது வந்து ஒரு வழிமுறை, நெறிமுறை. அப்ப வந்து ஒரு கருவி போல, அதுவும் ஒரு கருவி தான், ஆனா அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகும். மைண்ட் இஸ் ஒன்லி a means and body is only அந்த ஒன்லி இதுலயும் body is only a tool. is only அங்க இருக்கிறது வந்து இந்த body is only a tool. அப்போ உடல் என்பதும் ஒரு கருவி மட்டுமே. இப்ப அந்த சென்டென்ஸ் திருப்பி படிங்க. But only when we break through matter's wall, in the spiritual vastness can we stand, where we can live the masters of our world. Mind is only a means and body a tool. அப்ப எப்படின்னா இந்த நிலை போகும்போது மனம் இறைவனின் கருவியாகவும் உடலும் இறைவனின் கருவியாகவும் மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, for above the birth of body and of God, our spirit's truth lives in the naked self, and from that height unbound surveys the world. So for the FAR far above, FOR above, because above the birth of body. அப்ப வந்து அவர் இது எப்படி படிக்கணும்? அவர் ஸ்பிரிட்ஸ் ட்ரூத் lives in the naked self. நேக்கட் செல்ஃப் அப்படின்னு சொன்னா இதுல வந்து பொருள் உருவமற்ற உரையற்ற ஒரு ஜீவன், அந்த ஆன்மா என்பது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் இப்போ சொல்றேன். ஜிம்னோஸ்பெர்ம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க இதெல்லாம் நம்ம ஆசிரமத்து இதுலயே கூட பார்த்துருக்கலாம். காட்டும் பாருங்க. இதுக்கும் நம்ம படிக்கிற லைட்டா ஒரு சம்பந்தம், நேரடி சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி விதைகள், இந்த விதைகள் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்திருக்கீங்களா? விதைகள் என்ன வித்தியாசமா இருக்கு? இந்த மாதிரி செடிகளையோ விதைகளோ நீங்க பார்த்திருக்கலாம். இதுல முக்கியமா நம்ம ஆசிரமத்துல இருக்கிறது வந்து நான் போடுறேன். இந்த மாதிரி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? சமாதிக்கு பின்பக்கம் நிரோதாவுடைய ரூம் பக்கத்துல இருக்கும். யாரா பார்த்திருக்கீங்களா? நினைவு இருக்கா? கொஞ்சம் இலைய தடவனம்னா முள்ளு குத்துற மாதிரியே இருக்கும். ஒரு அந்த பூ மாதிரி பூத்துதுன்னா, இந்த மாதிரி பூத்துதுன்னா அதோடைய வாசம் வந்து ஒரு பச்சை மிளகா ஸ்மெல் மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு ரொம்ப தூரத்துக்கு அடிக்கும்.
யாரோ ஒருத்தர் பாத்தீங்களா பாக்கலையான்னு சொல்லலாம், ஆனா யாருமே கவனிக்கலையா? அந்த சர்வீஸ் ட்ரீக்கு நேர் பின்னாடி சொல்லு. யாரும் இல்ல? ஓகே, நான் இது எதுக்கு சொல்லணும்னா, இந்த விதைகள், அந்த இது வந்து ஸ்பெர்ம்னா விதைகள்னு பேரு, ஜிம்னோ அப்படின்னா நேக்கட்னு அர்த்தம். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மோனோகாட் டைகாட் எல்லாம் நம்ம சொல்லுவோம். தேங்காய் எல்லாம் மோனோகாட்ல வரும், பனைமரம் நுங்கெல்லாம் மோனோகாட்ல வரும். இந்த ஒரு விதை. இதே நம்ம மாம்பழம் இந்த மாதிரி மற்ற பழங்கள் எல்லாம் வந்து டைகாட் சொல்லக்கூடிய ரெட்டை விதையா இருக்கும். அந்த வேப்ப மரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கவர் இருக்கும். பெஸ்ட் வந்து நம்ம பட்டாணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கவராவே இருந்து உள்ளுக்குள்ள தனித்தனியா இருக்கும். அதெல்லாம் நல்லா மூடப்பட்டு, அதுக்கு பேர் ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படின்னு பேரு. அந்த ஆஞ்சியோஸ்பர்ம் வந்து கவர்டா இருக்கும், இந்த ஜிம்னோஸ்பர்ம் வந்து கவர் இல்லாம இருக்கும். ஏன் இது சொல்றேன்னா, இப்ப அந்த நேக்கட் செல்ஃப் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக இது சொல்றேன் நானு. அதாவது எந்த விதமான கவரிங் இல்லாம இருக்கும். அதனாலதான் ஆக்சுவலா நம்ம அந்த ஜிம்னாசியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த காலத்துல கிரேக்க நாட்டுல உடை அணியாமல் அவர்கள் வந்து அந்த உடற்பயிற்சியை செய்திருக்கிறார்கள். இப்ப அந்த அந்த நான் ஜிம்முக்கு போறேன்னு சொன்னா அந்த பொருள் இல்லை. அந்த பொருளை யாருக்கும் தெரியறதும் இல்லை. ஜிம்னா உடையற்ற நிலை, நிர்வாணமான நிலை என்றுதான் பொருள். ஸோ அந்த மாதிரி அவர் ஸ்பிரிட் ட்ரூத் lives in the naked self for because above the birth of body and above the birth of thought. அப்போ வந்து இந்த உடலின் பிறப்புக்கு முன்னால், இந்த எண்ணங்களின் பிறப்புக்கு முன்னால் நம்மளுடைய ஆன்மாவின் உண்மை அந்த உருவமற்ற அந்த ஆன்மாவில் வாழ்கிறது. அண்ட் ஃப்ரம் தட் ஹைட், அந்த அபவுட் போட்டதுன்னா அந்த உயரம், அந்த உயரத்தில் அது இருக்கிறது. அதை எப்படி படிக்கணும்? ஃப்ரம் தட் ஹைட் அவர் ஸ்பிரிட்ஸ் ட்ரூத் லிவ்ஸ், ஃப்ரம் தட் அன்பவுண்ட் திங் சர்வேஸ் த வேர்ல்ட். அப்ப அந்த உயரத்திலிருந்து அந்த உலகத்தை சர்வே பண்ணுதுன்னு தெரியும் இல்லையா? நம்ம சர்வேங்கிற ஒரு வார்த்தையை போடுவோம். ஆக்சுவலா இது வந்து பிரெஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா வரும். அது மேலிருந்து பார்த்தல் அப்படிங்கிற பொருள்ல தான் வரும். சர்வே அப்படின்னு அப்படி வந்து இப்போ நம்ம மெரினா பீச் வந்து அந்த சாந்தோம்ல இருந்து வந்தோம்னா சென்னையில கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல காமராஜர் சிலை, அந்த 2 குழந்தைங்க, இந்த பக்கம் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஆல் இண்டியா ரேடியோ, அதெல்லாம் தெரியும். வலது பக்கம் வந்து மணல் பரப்பு, அந்த கடல், அந்த பெரிய சாலை, இதெல்லாம் தெரியும். ஆனால் நீங்க அப்படியே மேல அந்த புதிய கலங்கரை விளக்கம் சொல்லக்கூடிய நியூ லைட் ஹவுஸ்ல லிப்ட்ல போய் அங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பார்வையே மாறிக்கும். அப்போ திருவல்லிக்கேணி அந்த கண்ணகி சிலை தாண்டி உழைப்பாளர் சிலை வரைக்கும் நம்மளுடைய பீச் இருக்கும். அந்த பக்கம் எழிலகம் நல்லா இருக்கும். அந்த எழிலகம், மெட்ராஸ் சென்னை யூனிவர்சிட்டி, அண்ணா சதுக்கம் வரைக்கும், அண்ணா தெளிவா தெரியாட்டிட்டு பைனாக்குலர் தான் பார்க்கலாம். இப்போ சர்வே இந்த பக்கம் சாந்தோம் சர்ச், இந்த பக்கம் எல்லாம் நல்லா தெரியும், பட்டினப்பாக்கம் அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு அந்த நிலை வந்து வேற. சர்வே உயரத்திலிருந்து ஃப்ரம் தட் ஹைட் அன்பவுண்ட், எந்த எல்லையும் இல்லாம இந்த உலகத்தை அது அவர் ஸ்பிரிட், அதான் நீங்க எப்படி படிக்கணும்னா அவர் ஸ்பிரிட் ட்ரூத் லிவ்ஸ் இன் த நேக்கட் செல்ஃப் அண்ட் ஃப்ரம் தட் ஹைட், ஃப்ரம் தட் அன்பவுண்ட் லெவல் அவர் ஸ்பிரிட் ட்ரூத் சர்வேஸ் த வேர்ல்ட். அப்படி நம்ம படிச்சோம்னா இது நல்லா புரியும். அப்போ வந்து அந்த உயரத்திலிருந்து எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த ஆன்மாவின் உண்மையானது, மெய்ப்பொருளானது உலகத்தை பார்க்கிறது. அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு தெரியும், புரியுதுங்களா? இப்ப இந்த 3, 6, 9 வரிகளை மீண்டும் படிக்கிறோம். ஏதாவது சந்தேகம்லாம் கேளுங்க. 542, 43. Our greater truth of being lies behind. Our consciousness is cosmic and immense. But only when we break through matter's wall, in that spiritual vastness, can we stand where we can live the masters of our world. And mind is only a means and body a tool. For above the birth of body and of thought, our spirit's truth lives in the naked self, and from that height, unbound, surveys the world. நல்ல வரிகள் இதை படிச்சு முடிச்சோம். இதை வந்து நான் அவங்க எழுதின வரிகள், அதாவது சதாவான் வந்து இந்த புத்தகத்துல, இது வந்து இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரின்னு பேரு, 3rd வால்யூம், 7th புக், த புக் ஆஃப் யோகாவில் இருக்கிறது. கடைசியில வந்து இது வருது 78ல பார்த்த நேரத்து.
சொல்றவர்களுக்கும் அதுல இருந்து இதை படிச்சதுன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா புரியும். இதோட வரிகள் வந்து திஸ் இஸ் ஹவ் இட் அப்பியர்ஸ் இன் அவர் மார்டல் ஃப்ரெண்ட். ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த அவர் கிரேட்டர் ட்ரூத்னு ஆரம்பிக்குது. அதுக்கு முந்தின வரி என்னன்னா திஸ் இஸ் தி அப்பியரன்ஸ் இன் அவர் மார்டல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் கிரேட்டர் ட்ரூத் இருக்கு. இது அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. திஸ் இண்டிபெண்டன்ட் owns a power supreme, self-born before the universe was made, accepting cosmos, binds itself nature's self, till he becomes a free man or God's slave. இப்படிங்கிற வரிகள்லாம் நிறைய வரிகள் தாண்டி தான் இது வருது. அதனால இந்த வந்து என்ன அவர் கிரேட்டர் ட்ரூத் என்னங்கிறது கொஞ்சம் முன்னாடி படிச்சோம்னா அந்த வரிகள் எல்லாம் அது விளக்கம் சொல்லும். இந்த வரிகளை மட்டும் திஸ் இஸ் ஹவ் இட் அப்பியர்ஸ் இன் அவர் மார்டல் ஃப்ரெண்ட். மார்டல்னா இந்த உயிர் இழக்கக்கூடிய தன்மை. பிரெஞ்சுல நான் வந்து இல்ல மோர் அப்படின்னு சொன்னா இல்ல இயல் இல்ல போட்டு இதை நான் அடிக்கிறேன். இல்ல மோர் அப்படின்னு சொன்னா ஹி இஸ் டெட்னு இருக்கும். இல்லைன்னா ஹி இஎஸ்டி இஸ் எம்ஓஆர்னா இஸ் டெட் அப்படின்னு இல்ல எம்ஓஆர் அப்படின்னு. அப்ப அந்த எம்ஓஆர் டிஏஎல் போட்டா இறக்கும் தன்மை உள்ளவர், மரணிக்கும் தன்மை உள்ளவர். அதனாலதான் இந்த இம்மார்டல் அப்படின்னு சொன்னா மரணிக்காதவர், அமரர் அப்படிங்கிற பொருளும், தேவர்கள் என்ற பொருளும். அப்போ இந்த இடத்துல வந்து மார்டல் ஃப்ரெண்ட் நம்முடைய இறக்கும் தன்மையில இந்த உடம்பின் முற்பக்கம் இதுதான் தோற்றம். திஸ் இஸ் தி அப்பியரன்ஸ் இன் our mortal friend. In the limited outward, this is how it appears in our mortal friend. In the limited outward physical being, which is mortal, subject to death. The mortal is subject to death. The soul appears to be the self of nature. இது முந்தின வரிகள்ல வருது. But behind that surface appearance lies our greater truth of being, our immense cosmic consciousness. இதெல்லாம் சதாவனுடைய விளக்க வரிகள். But in order to live in that vast universal consciousness, which is our true being, we have to break through matter's wall, the dense wall of material appearances that separates us from our true being. Only then can we stand in that spiritual vastness, which is the greater truth of our being, and live as the masters of our world, and knows that mind is only a means that is to be used for the soul's purposes, and that the body too is a tool to be used by our greater consciousness. இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் இந்த மூணு வரிகள் ஃபார் above the birth of body and of thought, அந்த கடைசி மூணு வரிகள் பார்க்கலாம் நீங்க. For above the birth of body and of thought, our spirit's truth lives in the naked self, and from that height, unbound, surveys the world. Bodies are born, thoughts are born, but above that birth process of the individual, the limited and temporary person, the eternal truth of our spirit lives naked, without any covering. அதான் gymnosperm அப்படின்னு சொல்ல, without any covering. And from that height, unbound, free and unlimited, surveys the world, sees the whole world as it truly is அப்படிங்கிற வார்த்தையை போடுறாங்க. அப்புறம் அடுத்த வரிகள் நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்தா நீங்க படிக்கலாம், கேட்கலாம். பொறுத்தவரையில ஐயங்கள் இருந்தா கேட்கலாம், இல்ல வேற ஏதாவது படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் படிக்கலாம். இப்ப அடுத்த பேராகிராஃப், இட் இஸ் ஒன்லி தட் கிரேட்டர் ட்ரூத் ஆஃப் ourselves that can really control the lower movements effectively. So in order to achieve her aim, Savitri rises up into her higher being. So அடுத்த வரிகள் படிக்கலாம். Out of the mind she rose to escape its law, that it might sleep in some deep shadow of self, or fall silent in the silence of the unseen. High she attained and stood from nature free, and saw creation's life from far above. Then, upon all, she laid her sovereign will to dedicate it to God's
timeless calm. So out of the mind, அப்ப எப்படி படிக்கணும்னா she rose out of the mind. அப்போ இந்த மனதை விட்டு அவள் உயரம் செல்கிறாள், உயரத்திற்கு செல்கிறாள். எதுக்கு? டு எஸ்கேப் இட்ஸ் லா. அப்ப இந்த இட்ஸ் லானா எந்தோட லான்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க. What is the meaning of its law? Which is the it? Mind, sir. Mind. Exactly, mind தான். Correct. So மனதுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் உள்ளன. அந்த சட்ட திட்டத்தை மீறி அதுல இருந்து தப்பிச்சு. ஏன்னா மைண்ட்னா நல்லா கவனிங்க. இப்ப நம்ம மைண்டுக்கு வந்து எதுவுமே இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, இப்படி ஒரு பேக்ரவுண்ட், இந்த கலர் இருக்கு, இந்த நிறம் இருக்கு, இதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி தான் மனசு புரிஞ்சுக்க முடியும். கண்ணு பார்த்தாலும் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லும். அது நல்லா கவனிச்சுங்க. அதை பிரிச்சு 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 பார்க்கறதும் மைண்ட் வரும். பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித மனமே அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பிரிச்சு பார்க்கும்போது அதுதான் அதோட முக்கியமான சட்டம். இப்போ வந்து 2 நாள் முன்னாடி ஒரு பக்கத்து மாநிலத்துல ஒரு கடையடைப்பு, அந்த பேருந்துகள் எல்லாம் போகாம இல்லையா வன்முறைகள்லாம் நடந்தது. ஒரு ஆற்று நீரை நமக்கு அழிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையெல்லாம் நடந்துச்சு. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மனதால் ஏற்படக்கூடியது. எப்படி எப்படி எப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கறதுனால நானும் ஒண்ணு நினைச்சோம்னா அந்த மாதிரி நமக்கு வராது. ஸோ அந்த மனதை உயர்த்தி அதோட சட்டத்திலிருந்து தப்பித்து அவுட் ஆஃப் மைண்ட் ஷீ ரவுஸ். அப்ப ஷீ ரோஸ் அவுட் ஆஃப் மைண்ட் டு எஸ்கேப் இட்ஸ் லா. அப்ப இதை விட்டு உயரமா போனாதான் இந்த அதோடைய சட்டத்திட்டங்கள்ல இருந்து நாம் தப்பிக்க முடியும். That it might sleep in some deep shadow of self. அப்போ அது உயரத்துல போகும்போது இது எப்படின்னு கேட்டா, தொட்டில்ல குழந்தைய ஆட்டிட்டு அதை எடுத்துட்டு போனா அது பாட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்கிற மாதிரி the mind might sleep in deep shadow of self. அந்த ஆன்மாவின் ஆழமான சில நிழலில் அது உறங்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து she rose. மேல போனப்போ அது நடக்குது. அப்படி இல்லாட்டி ஆர் fall silent in the silence of the unseen. அன்சீன்னா இந்த இடத்துல யூ கேபிட்டல் போட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்ரத்தாவன் எழுதும்போது பார்த்தா சட்டில் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணிய பார்வைக்கு கூட தெரியாத ஒரு விஷயம். இப்ப வந்து நம்மளுடைய பார்வை வந்து 2 இடத்துல நம்ம பார்வை தெரியாது. நமக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் தெரியாது, ரொம்ப தூரத்துல ரொம்ப பெருசா இருந்தாலும் தெரியாது. அப்போ அது பெருசா இருக்கிற பார்க்க நம்ம டெலஸ்கோப்ல அப்படி பார்த்துட்டு எத்தனையோ கோள்கள் எல்லாம் பார்த்து நம்ம கணக்கிட முடியுது. ரொம்ப சின்னதா இருக்குது எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல வச்சு ரொம்ப சின்ன ஒரு செல்லை பார்த்து செல்லுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பார்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனா இதெல்லாம் நுணுக்கமானது. அதுக்கு பேரு மைக்ரோஸ்கோப். அது டெலஸ்கோப், இது மைக்ரோஸ்கோப். டெலிஸ்கோப்ங்கிறது தொலைங்கிற சொல்லுல இருந்து அந்த டெலி வருது. கொஞ்சம் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் நம்ம தமிழர்கள். தொலை அப்படிங்கிறதா டெலிஃபோன், டெலிபதி, டெலிகிராம் அப்படிங்கிற சொல்லுக்கெல்லாம் அந்த முதல் முன்னொட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரிஃபிக்ஸ். அது வந்து இந்த தொலை என்ற சொல்லுல இருந்து வந்தது. இப்போ மற்ற இந்திய மொழிகள்லாம் தூரம் அப்படின்னு ஒரு நம்ம பேச்சு வழக்குல இப்ப தமிழ்ல ரொம்ப தூரம்பா அப்படிம்போம். சென்னை மக்கள் தான் அழகா அது ரொம்ப தொலைவுப்பா அப்படின்னு ரொம்ப அழகான தமிழை வந்து சென்னை மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இடையில ஒரு தடவை சொன்னேன். ஸோ அதை வந்து அந்த மாதிரி இங்க வந்து ரொம்ப சின்னது. அது வந்து அதுவும் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல கூட பார்க்க முடியாத ஒன்று. அது இன்னும் நமக்கே சித்த புருஷர்களாக ஒரு நுணுக்கமான பார்வை இருந்தால், உண்மையான பார்வை இருந்தால் அவற்றாலும் பார்க்க முடியாத ஒன்று. அது வந்து ஃபால் சைலண்ட். த மைண்ட் ஆர் ஃபால்ஸ், இட் மைட் ஃபால் சைலண்ட் படிக்கிறேன். அங்க மைட் முன்னாடி இருக்கு. the mind might fall silent in the silence of the unseen. அந்த பார்க்க ஒன்றின் அமைதியில் இதுவும் அமைதியாக விழுந்து விடும் என்று சொல்லாமல் அப்படியே அமைதியாகிவிடும். அப்படியே அமைதியாக. இது ரொம்ப அழகான 3 வரிகள் திருப்பி படிக்கலாம். Out of the mind she rose to escape its law, that it might sleep in some deep shadow of self or fall silent in the silence of the unseen. She attained and stood from nature free and saw creation's life from far above. Thence
upon all she laid her sovereign will to dedicate it to God's timeless calm. அப்போ இது எப்படி படிக்கணும்னா, she rose up out of mind படிச்ச மாதிரி, இது கொண்டு கூட்டி பொருள் போல்னு சொல்லுவாங்க. அது சரியான அமைப்பு தான் நமக்கு நம்மளுடைய மனதுக்கு புரியும். அப்போ சா கிரியேஷன்ஸ்ல she attained highன்னு படிக்கணும். அட்டைன்ட் அப்படின்னா அச்சீவ்டுன்னு வரும், ரீச்னு வரும், அந்த இடத்துல வரும். ஸோ she reached the high. அப்போ அந்த உயரம், அந்த இடத்துலயும் அபவ்ங்கிற வார்த்தையை she roseங்கிறதும் ரைஸ்ங்கிறதும் மேல போறது. அப்புறம் இந்த இடத்துல வந்து she attained high and stood free from nature. அப்ப அந்த உயரத்துக்கு போன உடனே அந்த இயற்கையும் இறை இயற்கை தான். ஆனா இந்த இயற்கை உடல் அந்த உலக இயற்கையில இருக்கு. அதுல இருந்து அப்போ அந்த உயரத்துக்கு போய் இந்த உலகத்தின் இயற்கையிலிருந்து விலகி நிற்கிறார், விலகி இருக்கிறாள், அதுல இருந்து சுதந்திரமாக இருக்கிறாள், விடுபட்டு இருக்கிறாள் சொல்றோம். அப்போ and she attained and stood from nature free. அப்ப she stood free from nature படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். She stood free from nature. She attained high. அந்த உயரத்துக்கு போனதான் அது நல்ல முடியும். இது ரொம்ப சாதாரண. இப்ப எல்லாமே இப்ப நம்ம வந்து சந்திரயான் அனுப்பிச்ச பிறகு இப்ப நம்ம என்ன பண்றோம், ஸ்பேஸுக்கு மனிதர்களை அனுப்புற முயற்சியும் இந்தியாவுடைய இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு முயற்சியில் இருக்கு, திட்டத்துல இருக்கு. அதான் நம்ம முன்ன ஸ்புட்னிக் அந்த மாதிரி ரஷ்யர்கள்லாம் அனுப்பிச்சப்போ சரி, இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நேச்சர்ங்கிறது ஒர்க் ஆகுது இல்லைன்னு தெரியுது இல்லையா. இப்போ உலகத்துல இருந்தா நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்மளை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். ஆனா வானத்துல இருக்கும்போது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறத தாண்டிட்டோம்னா அந்த இயற்கையிலிருந்து நம்ம விடப்பட்டுருவோம். அப்ப நம்ம அப்படியே மிதப்போம். அது ஞாபகம் சொல்லி அது வந்து சின்ன எடுத்துக்கலாம். இந்த நம்ம சொல்றது இந்த உலகத்திலே வாழும்போது நம்ம உயரத்துக்கு போகும்போது நம்ம இந்த இயற்கையிலிருந்து விடுபடுவோம் அப்படின்ற பொருள். And saw creation's life from far above. அப்ப அந்த படைப்பின் உயிரை, அந்த மைண்ட, இப்ப இந்த படைத்த உயிரின் இதை from far above, எங்கிருந்தோ அது பார்க்கிறது, இது மைண்ட். சரிங்களா? thence now from there அப்படிங்கிற பொருள் வருது. மீன்ஸ் from there, அங்கிருந்து. upon all she, அங்கிருந்து she laid upon her sovereign will. இது அப்படி படிக்கணும். She laid upon all her sovereign will. அப்ப அந்த அந்த உலகத்தை எல்லாம் பார்க்கும்போது, கிரியேஷன்ஸ் லைஃப்ல எல்லாம் பார்க்கும்போது, சாவரின் ஆளும் தன்மையுடைய அந்த சங்கல்பத்தை, இச்சையை, விளைவை வந்து லே அப்பான் அப்படின்னா அவருக்கு மேல். அப்ப இவள் எண்ணம் அங்கே செயல்படுகிறது. அப்ப வந்து இது வந்து ஒரு சர்வாதிகாரியா அப்படின்னா இல்ல, அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு டு டெடிகேட் டு காட்ஸ் டைம்லெஸ் காம். அப்ப அந்த இறைவனின் அந்த காலமற்ற அந்த அமைதிக்கு இதை அவள் அர்ப்பணம் செய்கிறாள், அர்ப்பிக்கிறாள் அப்படின்னு. அந்த கீழே இருக்கிற 4 வரிகளை மீண்டும் படிக்கிறேன். High she attained and stood from nature free, and saw creation's life from far above. Then upon all she laid her sovereign will to dedicate it to God's timeless calm. இதை வந்து ஸ்ரதாவானுடைய விளக்க வரிகளை படிக்கிறோம். அவுட் ஆஃப் மைண்ட்ல இருந்து அன்சீன் வரைக்கும் அந்த முதல் 3 வரிகளுக்கு உண்டான விளக்கம். With this knowledge, Savitri raises her consciousness up out of the mind level in order to escape its law, so that the mind can fall asleep in some deep shadow of self or fall silent in the silence of the unseen. This unseen with a capital U is some mystery beyond the reach of even subtle vision. Mysteryனா ஒரு மர்மம், அதை இந்த நுண்ணிய பார்வைக்கும் தாண்டிய ஒன்று, மீறிய ஒன்று அப்படிங்கிறது. அப்புறம் ஹைல இருந்து கடைசி 4 வரிகள், ஹை ஷி அட்டைன்ல இருந்து காட்ஸ் டைம்லெஸ் காம் வரைக்கும் இருக்கிற 4 வரிகளுக்கு உண்டான விளக்கம். Savitri succeeds in rising very high. To attain means to reach or to achieve. She reaches a level where she can stand free from universal nature, and the end capital போட்டிருக்காங்க, and view the life of the whole creation from above. Thence means from there, அங்கிருந்து, அந்த இடத்திலிருந்து அப்படின்றது.
From that high station, அந்த ஒரு தளத்திலிருந்து, above the mind, she gives a command, அதான் will. She laid her sovereign will. She gives a command of the will. அப்ப she lays her sovereign will of the ruler upon all and dedicates her whole being to God's timeless calm. She wills that her whole being shall be ruled only by the timeless calm of the Lord. So இதுவும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த வரிகளை நம்ம பார்க்கலாம். 62வது பக்கத்துல 4 ஸ்டேஜஸ்னு போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க 3 ரிசல்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 4வது ரிசல்ட் வந்து இங்க இருக்கா இல்லையான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். இந்த புக்ல பார்த்தா 3 ஸ்டேஜஸ் இருக்கு, 4 நிலைகள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். 3 முடிவுகள்னு சொன்னோம். So in this effort of control, 4 stages are described. இப்போ 541ல 4 lines 444th to 411th linesல நம்ம பார்க்கணும். Then all grew tranquil in her being space. Only sometimes small thoughts arose and fell like quiet waves upon a silent sea, or ripples passing over a lonely pool. When a stray stone disturbs its dreaming rest, yet the mind's factory had ceased to work. There was no sound of the dynamo's throb. There came no call from the still fields of life. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த 8 வரிகளை கொஞ்சம் அமைதியா மனசுக்குள்ள படிங்க. நான் ஒரு நிமிடத்துல திருப்பி இங்கதான் இருக்கேன். நீங்களும் படிச்சது உள் வாங்குங்க. அதுக்குரிய சில இதை நான் காணொலியை போடுறேன். படிச்சிருப்பீங்க நம்புறேன். இப்ப நான் அந்த வீடியோ உரிய இடத்துல நான் போடுறேன். Then all grew tranquil in their being space. இதுவும் வெளிதான். ஆரம்பத்துல இருந்து அந்த ஸ்பேஸ் அதெல்லாம் தான் வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த முந்தின படிச்ச வரிகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அபவ்னு வந்திருக்கு. முதல்ல வந்து காஸ்மிக், அந்த கான்சியஸ்னஸ், வாஸ்னஸ், அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் வந்து வேற வேற இதுல வரும். வசந்தாமா சொல்லுங்கம்மா. சார் பிகினிங்ல வந்து அலூஃப் அண்ட் ஸ்டாண்டிங் பேக்ல ஷி வாஸ் விட்னஸிங் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அவர் கிரேட்டர் ட்ரூத்ங்கிறது அந்த முடிவு வாட் ரிசல்ட் கடைசியா வந்ததுன்னு இடையில உள்ளதுதான் இப்ப வருதா? 542 இப்ப நீங்க சொல்றது பார்த்தா 541 எக்ஸாக்ட்லி. ஆனா இடையில இருந்தா சொல்லுங்க. அப்சல்யூட்லி ரைட். ஆனா 4th ஸ்டேஜ்ங்கிற மாதிரி அவங்க கொடுக்கல. அதை நீங்க வந்து இன்வொகேஷன் படிச்சுட்டு திருப்பி வாங்க. நானும் வேற சாவித்திரி விற்பனர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு வரேன் சார். அந்த ஆப்போசிட் பேஜ் 63லயே the following passage describing 4th stage அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆமா, அது வந்து வரிகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அது ஒருவேளை சாவித்திரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜ்ல வருமா என்னன்னு தெரியல. கீழே கொஞ்சம் கீழே இருக்கு அந்த மாதிரி. இந்த புக்ல பாத்தீங்கன்னா இந்த புக்ல 61 பேஜ் இருக்காது. ஆனா பாக்குறோம்.
ஆனா பின்பக்கம் நிறைய வரிகள் கொடுக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து மேபி அந்த ஈவன் நவ் சம் தாட்ஸ் குட் கிராஸ் சாலிட்யூட் இருக்கிறது வந்து ஃபோர்த் ரிசல்ட்டா இருக்கலாம், செக் பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்ப சதாவை நம்ம உயிரோட இருந்தா நான் போய் நேர்லயே கேட்டுருவேன். இப்போதைக்கு நம்ம தனலட்சுமி அம்மா கேட்கலாம், இல்ல புவனேஸ்வரி அம்மா அந்த மாதிரி யாராவது சாவித்திரியில தோய்ந்து இருக்கிறவங்க கிட்ட நல்லா கேட்கலாம், பார்ப்போம் ஏதோ ஒரு பதில் கிடைக்கும். அது எப்படி இன்னைக்கு நம்ம அந்த வரைக்கும் செகண்ட் ரிசல்ட் கூட போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்குள்ள பார்த்து வைக்கலாம். நீங்களும் யாராவது உங்களுடைய ஆராய்ச்சி செய்து வையுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அது கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்களா? இஃப் யூ ஆர் வெரி ஷூர் ஐ கேன் டெல் வசந்தாமா. தேங்க்யூ சார். நம்ம நல்லாவே பொறுமையா பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. Then all grew tranquil in her being space. Only sometimes small thoughts arose and fell like quiet waves upon a silent sea. இப்ப இதுல என்னன்னா ஆல் க்ரூ ஸ்டில், ஆல் க்ரூ ட்ராங்குவில். ட்ராங்குவில்னாலும் அமைதினாலும் ஒரே பொருள் தான். ஸோ எங்க இருக்கு? இன்ஹர் பீயிங் ஸ்பேஸ், அவளுடைய ஜீவனில் வெளியில், வெளியில நடத்தால அந்த ஸ்பேஸ்ங்கிற அர்த்தத்துல, இந்த சிதம்பரம்னு சொல்ற இடத்துல அந்த கான்சியஸ்னஸ்ல எல்லாம் வந்து அமைதியாகி விட்டன. அப்போ ஒன்லி சம்டைம்ஸ் ஸ்மால் தாட்ஸ் அரோஸ் அண்ட் ஃபெல். இதை வந்து நம்ம வேற ஒரு விதமா பாக்குறதுன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த அலூப்ல வந்து இந்த ஸ்டர்ன்னு ஒண்ணு வந்துச்சு. அலூஃப் அண்ட் ஸ்டாண்டிங் பேக், டிட்டாச்ட் அண்ட் காம், விட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு, இதுல வந்து இந்த பாருங்க, ஆல் ஷி அலோட், இந்த அந்த ஆல் இங்கே இருக்கு. ஆல் ஷி அலோஸ் டு ரைஸ் தட் சோஸ் டு ஸ்டர் அப்படிங்கிற வரிகள் நம்ம பார்த்தோம். இதுவும் வந்து பேஜ் நம்பர் 538லயே வருது முன்னாடியே. அந்த இடத்துல வந்து எதெல்லாம் சலனப்படுகிறதோ ஷி அலோட் டு ரைஸ் தட் சோஸ் டு ஸ்டர். ஏதோ ஒரு எண்ணங்கள் வருதுன்னா அதை வந்து ஓகே அப்படின்னு அதை வந்து விட்டு வைக்கிறாங்க. இப்போ இதை பார்க்கும்போது பார்த்தா அந்த இது பாருங்க, அந்த ஸ்டர்ங்கிற வார்த்தை இதையும் தோணுச்சிங்கன்னா நல்லா தெரியும். இது சம்டைம்ஸ் ஸ்மால் தாட்ஸ் அரோஸ் அண்ட் ஃபெல். இந்த ஸ்மால் தாட்ஸ் தான் அந்த சோஸ் டு ரைஸ் ஆர் ஸ்டர், இந்த ஒரு சின்ன சலனங்களை உருவாக்குறதுக்கு அது வருது. அது வந்து அதை வந்து அலோவ் பண்ணாங்கிறத நம்ம அன்னைக்கு அப்பவே 538லயே பார்த்துக்கோம். இப்ப 541 இருக்கு. அப்ப சில நேரங்கள்ல ஏதோ சின்ன சின்ன எண்ணங்கள் எழுந்து விழுகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அது அலை மாதிரி அப்படி மேல போய் கீழே வருது. அது எப்படி இருக்கு? லைக் அது வந்து பொதுவா நீங்க அலை பாத்தீங்கன்னா, கடலுக்கிட்ட இருக்கிறவங்க அந்த அலை சத்தம் நல்லா அடிச்சுட்டு இருந்ததுன்னா ரொம்ப அதிகமா கேட்கும். அது வந்து நல்லாவே நீங்க எப்பாவது நியூ கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற நம்ம ஆசிரம விருந்தினர் விடுதியில தங்கி இருந்தீங்கன்னா, அது பால்கனியை பார்த்தீங்கன்னா அந்த அதுவும் நல்ல அமாவாசை பௌர்ணமின்னா அந்த சத்தம் கேட்டுட்டு புயல் மாதிரி நேரங்கள்னா விடாம அது கல்லு மாதிரி பாறைகள்லாம் அடிக்கும் போது மோதி 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 ஒரு சத்தம் வரும். ஆனா இந்த அலைகள் வந்து நீங்க சில ஏரி குளங்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்படி லைட் அழகா வந்து போகும். இந்த மாதிரி குவாய்ட் வேவ்ஸ். அதுவும் கடல்ல இருக்கிற ஏரி குளம் இல்ல, அது எப்படி இருக்கு? சைலன்ட் சீ, அமைதியான கடல்ல ஒரு அமைதியான அலைகள் வந்து இந்த குவாய்ட் சைலண்ட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருள். லைக் குவாய்ட் வேவ்ஸ் அப்பான் அ சைலன்ட் சீ. அண்ட் அதுல வந்து சம்டைம்ஸ் ஸ்மால் தாட்ஸ் அரோஸ் அண்ட் ஃபெல். அது எப்படி அந்த எண்ணங்கள் வருதோ அது மாதிரி வருது. அது வந்து பெரிய சத்தமெல்லாம் போடல. தெலவரியமா சொல்லுங்கம்மா. The like quiet waves upon a silent sea அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல சார். குவைட்டுக்கும் சைலண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கா சார்? அதாவது ஸ்ரீ அரவிந்தோ வந்து அந்த பேசிஸ் ஆஃப் யோகால வந்து குவைட்டுக்கும் சைலண்ட்டுக்கும் ஒண்ணு வந்து அமைதியா இருக்கிறது, இன்னொன்னு சலனமித்ரா நிலைன்னு ஒண்ணு சொல்றாங்க. சைலண்ட்னா சத்தம் இல்லாத நிலை, குவைட்னா அந்த சலனமற்ற நிலைன்னு ஒரு இது சொல்றாங்க. அதாவது சில குழந்தை ரொம்ப ஆடியோட கப்பு கம்முன்னு உட்காருன்னு சொல்லும் போது அதை அடக்கி கொண்டு உட்கார்ந்து இருப்போம் சலனம் இல்லாம. ஆனா அது எந்த நிமிடம் வேணாலும் வெளியே வந்து ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்கும். ஏன்னா இந்த குவைட் வேவ்ஸ்லாம் அது பெரிய அலைகளா புயல் அலைகளாக வரக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்குங்கிற பொருள்ல வருது. குவைட் ப்ளீஸ் அப்படின்னா நீங்க பேச விரும்பினாலும் பேசக்கூடாது. சைலண்ட் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே இயற்கையாவே இருக்கும். சொல்லுங்க ராமலட்சுமிமா. இப்ப டிஸ்பிளே பண்றது வந்து சாவித்ரி புக்ல உள்ள பேஜ் தானே சார்?
ஆமா ஆமா, சாவித்திரி பக்கத்துல உள்ள பேஜ்ல. இது வந்து அந்த பேஜ் 541ல இந்த லைன்ஸ் பார்க்கலையே, பார்க்க முடியலையே சார். அது இல்லையே, அதனால பேஜ் நம்பர் வேறையான்னு இருக்கா? இல்ல, நான் செக் பண்ணிட்டு தான் நானும் போடுறேன். சில நேரங்கள்ல நீங்க வாய்ப்பில்லை, நீங்க மத்தவங்க எல்லாம் யாராவது பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல, நான் கையில புக் வச்சுட்டு இருக்கேன் சார். ஆனா எனக்கு இந்த லைன்ஸ கண்டுபிடிக்க முடியல, அதனால. கட்டாயம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கொஞ்சம் பாருங்க. ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கு. உள்ளது 543மா, இப்ப உள்ளது 543. அதான் அதுல 541 போட்டிருக்குல்ல மேல, அதனால தேடிட்டு இருக்கேன், அதனாலதான் கேட்டேன். ஓ, சார் டிஸ்ப்ளே பண்றதுல 541 இருக்கு, பேஜ் 5 போட்டுருக்கு. அதனாலதான் நான் தேடிண்டே இருக்கேன் அதுல. தேங்க்யூமா. இல்ல இல்ல, ராமலட்சுமி அம்மா, அப்ப நம்ம வந்து ஏதாவது எடிஷன் டிஃபரன்ஸ்ல ஏதாவது பேஜ் நம்பர் 2 பக்கம் முன்ன பின்ன இருக்கான்னு செக் பண்ணு. சார் 543லயே கண்டினியூட்டி தான் சார், அது பார்த்துட்டேன். ஓகே. ஆனா இப்ப லைன் நம்பர் இதுலயா போட்டிருக்காங்களா பாருங்க. லைன்ல 4044 லெவல்ல தப்பு வர வாய்ப்பு இல்லை. அதையாவது சார் லைன் நம்பர் கண்டினியூஸா இருக்கு சார், பேஜ் நம்பர் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா. அதனால அவங்க லைன் நம்பர் போட்டிருக்காங்க, பாத்துக்குங்க. So let us concentrate upon the lines. இப்போ only இந்த மாதிரி சில some thoughts, small thoughts arose and fell only sometimes, are like quiet waves upon a silent sea, or ripples passing over a lonely pool when a stray stone disturbs its dreaming rest. அப்ப வந்து அது ஒரு ஓய்வுல இருக்கு. அந்த ஓய்வு வந்து கனவு காணும் நிலைக்கு அது ஓய்வுல இருக்கான். அது 2 பொருள் சொல்லலாம் பொதுவா. ட்ரீமிங் ரெஸ்ட்னா அப்ப ஆழ்ந்த உறக்கம், கனவு காணும் உறக்கம் சொல்லலாம். எது அந்த பூல், லோன்லி பூல். லோன்லி பூல்னா அந்த பக்கம் வேற எதுவுமே இல்லை, அது மட்டும் அந்த குளம் மட்டும்தான் இருக்கு. இப்போ மணற்குளம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மணல் கூட்டல் குளம், மணற்குளம் அப்படின்னா என்ன நினைவு வரும்? அதை ஒருத்தர் சொல்லலாம். மணலால் சூழப்பட்ட குளம் மணற்குளம். அது சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? ஹலோ, விநாயகர், மணக்குள விநாயகர். வீரமா? எஸ் சார், அதேதான் சொல்ல வந்தேன். அப்ப இதை வந்து இந்த லோன்லி ப்ளோனுக்கு நம்ம தமிழ்ல இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். தனி குளம் அப்படின்னு வச்சுக்கலாம். தனியாக இருக்கும் குளம். அதாவது கிட்டத்தட்ட அவங்க என்ன எழுதியிருக்காங்க, சுத்திலும் ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கு, ஆனா நடுவுல பாலைவன சோலை மாதிரி வெறும் குளம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு லோன்லி பூல் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்ட்ரே ஸ்டோன், ஸ்ட்ரேனா ஏதோ ஒண்ணு, ஸ்ட்ரேனா இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அது எப்ப வரும் எப்ப போகும்னு தெரியாது. ஸ்ட்ரே கவுஸ் கிரேசிங் ஆன் த லான் இதெல்லாம் சொல்லுவாங்க, கிராஸ்ல. அப்ப ஏதோ ஒண்ணு வரும் போகும், ஸ்ட்ரேனா அப்படி அலையிடும். அது ஏதோ ஒரு கல் வந்து அப்படி வந்து டிஸ்டர்ப் இட்ஸ் ட்ரீமிங் ரெஸ்ட். ரொம்ப அழகான ஒரு விஷயம். எப்படின்னா ரிப்பிள்ஸ் பாசிங் ஓவர் அ லோன்லி பூல். ஒரு குளம் இருக்குது, தனியாக இருக்கிறது. அந்த குளத்தில் ஒரு ஏதோ ஒரு கல் தான் சொல்லுவோம், ஸ்ட்ரே ஸ்டோன், ஏதோ ஒரு கல் வந்து அப்படி அது தொல்லை செய்யும் போது எப்படி இருக்கு, அதோடைய கனவு காணும் நிலையில் இருக்கும் அந்த ஓய்வை அந்த கல் இது பண்ணி, அப்ப என்னது ஒரு சின்ன அலை வந்து அது வந்து இப்படி வராது, வட்ட வட்டமா போகும். அதைத்தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இது மாதிரி காட்டுறேன். இதுதான் அந்த ரொம்ப அழகா அந்த அப்படி ரிப்பிள்ஸ், ஸ்மால் ரிப்பிள்ஸ் அப்படி போகுது, குவாய்ட் இது. அதுல இன்னமும் அந்த அலை லைட்டா இருந்துச்சு. இன்னும் நம்ம நினைக்கிறது ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இது, தெரியுதுங்களா? இப்ப அதை படிச்சு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு சார்.
சொல்லுங்க, யாரும் சொன்னீங்க? இப்போ ரொம்ப அழகா இருக்கு. அப்ப ripples passing over a lonely pool when a stray stone disturbs its dreaming rest. இத வந்து வரிகளா படிச்சு நம்ம காட்சியா பார்க்கணும். அந்த மாதிரி, அதாவது அவங்க tranquil ஆயிடுச்சு, all good tranquil in their being space. அப்ப அந்த ட்ரீமிங் ரெஸ்ட் உள்ள பூல் மாதிரி, சைலண்ட் சி மாதிரி அவங்க மனசு அமைதி ஆயிடுச்சு. ஆனாலும் பீயிங் ஸ்பேஸ்லயே அமைதி ஆயிடுச்சு. ஆனாலும் அப்பப்போ ஏதோ சில எண்ணங்கள் வருது. அது கல் விழுந்த ஒரு குளத்தின் அலைகள் போல, வட்டமிடும் அலைகள் போல, இல்ல அமைதியான கடலில் உள்ள அமைதியான அலைகள் போல, அதிகம் சலனம் செய்யாத, ஓசை எழுப்பாத அலைகள் போல. இப்ப நம்ம கல்கி எழுதின பெருங்கதையோட பேரு அலை ஓசை. இது ஓசையற்ற அலை அப்படின்னு வச்சுக்கலாம். அமைதியான நதியிலே ஒரு மாதிரி அமைதியான அலை அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் குவைட் வேவ்ஸ் அப்பான் சைலன்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா நம்ம கற்பனை செய்தா நம்ம மனமும் அப்படியே, ஏன்னா மனம் பூரா அந்த குளம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது கடல் அலை அடிக்கிற பெரும் பெரும் அலை, பேரலைகள் வரக்கூடிய, ஆழிப்பேரலையே வரக்கூடிய மன இதுதான் இருக்கும். யாராவது திட்டாலோ, யாராவது ஏமாத்திட்டாங்களோ, யாராவது பிரேக்கப் அது இதுன்னு சொன்னாங்க. இப்ப நிறைய டிப்ரெஷன் அது இதெல்லாம் சொல்றவங்க எல்லாம் பார்த்தா அப்படி போனோம், அப்படி பேசினாங்களே, இப்படி ஆயிடுச்சு, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பிரிஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி மனம் அப்படி கொண்டு அழிக்கும். ஆனா இந்த மாதிரி நிலையில பார்த்தா அது அவ்வளவு அமைதியா, பொதுவா மனம் அப்படிதான் எதையோ எண்ணிக்கொண்டே இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ the mind's factory had ceased to work. இந்த மாதிரி இருந்தாலும், இருந்த போதிலும், சின்ன சின்ன எண்ணங்கள் அலைகள் வந்தாலும், இந்த மைண்ட்ஸ் ஃபேக்டரி அது ஒரு தொழிற்சாலை, எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. cease to workனா அது வேலை செய்வதை நிறுத்திவிட்டது அப்படிங்கிறது. There was no sound of the dynamo's throb. டைனமோங்கிறது ஒரு சின்ன ஜென்ரேட்டர். நீங்க பழைய அந்த காலத்து மக்கள் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைக்கிள் டைனமோ நம்ம எல்லாம் வச்சிருப்போம். என்னால மறக்கவே முடியாது. அது ஏன்னு கேட்டா, என்னோட சைக்கிள் டைனமோவை தல்லாகுளம்னு மதுரையில ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். உங்களுக்கு மதுரை மக்கள், திலவதிய மக்களும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தல்லாகுளத்துல அந்த போஸ்ட் ஆபீஸ்ல நிறுத்தி நான் ஏதோ எங்க அப்பா ரெஜிஸ்டர் போஸ்டோ ஏதோ ஒண்ணு பண்ண சொன்னாரு. 7ஆம் வகுப்பு படிக்கும்போது வெளியில வந்து பார்த்தா டைனமோ திருட்டு போயிடுச்சு. அதுக்கு எங்க அப்பா கோச்சுக்கிறாரு. ஆனா நான் எனக்கு என்ன பண்ணது, உள்ளுக்குள்ள அது வந்து அப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றது, அப்புறம் செயின் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம். இது மாதிரிதான் இருந்திருக்கும். நீங்கெல்லாம் பார்க்காதவங்க இதை பார்க்கலாம். இது வந்து இங்க இருக்கிற வட்டம் வந்து இந்த சக்கரத்துல உரசி அது லைட் ஆகி அது வந்து பல்புல போய் எரியும். இதான் சைக்கிள் டைனமோன்னு பேரு. இப்ப அது 3 உறுப்புகளையும் தனியா, டைனமோ, அது பல்பு, அது கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இங்க இந்த குரூப்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? யாராவது பார்க்காதவங்க இருக்கீங்களா? ஓகே. அந்த டைனமோ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா, சைக்கிள்னு சின்னதா இருக்கும். இந்த பெரிய டைனமோ ஒன்று ஜென்ரேட்டர்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் நல்லா புரியும். அதுல வந்து ஜென்ரேட்டர்னு ஒரு த்ராப் யூஸ்வலா ஹார்ட் வந்து த்ராப்ஸ் ஆஃப் த ஹார்ட், ஏதோ ஒரு அசைவால் ஏற்படக்கூடிய ஒரு ஒலி. தெர் வாஸ் நோ சவுண்ட் ஆஃப் த டைனமோஸ் த்ராப். அப்போ அந்த ஜெனரேட்டரோட ஒலி கூட அங்க இல்லை. ஏன்னா வேலை நிறுத்திட்டு, நம்ம வேலை ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணா அது மிஷின் ஒர்க் பண்ணும். மிஷின் ஒர்க்னா அது சத்தம் வரும். அந்த ஜென்ரேட்டர் சத்தம் இல்லை, அந்த ஃபேக்டரி இதாச்சு. அப்ப எண்ணங்கள் அற்ற நிலை வரும். There came no call from the still fields of life. அப்போ வந்து ஃபீல்ட்ஸ், களங்கள், வயல்கள்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம், களம்னு வச்சுக்கலாம். வாழ்க்கையின் பல களங்கள், தளங்கள், வயல்கள் இருக்கு. இப்ப என்னன்னா, யூஸ்வலா நம்ம ஏதாவது தியானம் பண்ணும்போது பாருங்களேன், ஒரு எண்ணம் வந்து அப்படி ஒரு இடத்துக்கு போய் அப்படியே போயிட்டே இருக்கும். அது போக போக பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோம்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அது ஒரு எண்ணத்தை அழைக்குமா. There came no call from the still fields of life. இல்ல அந்த வாழ்க்கையில இருந்து இது பார்த்தா வந்து வாழ்க்கை தான் நம்மளை வந்து நினைவுபடுத்தும். ஒரு சிவப்பு டிஷர்ட் பார்த்தா அந்த இன்னும் இதே மாதிரி போட்டுருந்தாருன்னா, சிவப்புன்னா வந்து பிசிக்கல் மதர் சொல்லியிருக்காங்க. ஒரு ரெட், ஒரு டார்டிஸ் ஒரு படத்தை எல்லாம் போட்டிருக்காங்க, சிவப்பு கலர்ல போட்டிருக்காங்க. அப்படியே அது போய் அப்புறம் ஏன் ஆமையை போட்டாங்க, அதுவும் ரொம்ப நீண்ட நாள் வாழ்ந்து, எத்தனையோ 600 வருஷம் வாழ்ந்து ஜூல வாழ்ந்தது.
அது எந்த ஜூ, இந்த அலிப்பூர் ஜூ, அந்த மாதிரி ஏதோ அலிப்பூர்ல நல்ல ஒரு ஜூ இருக்கிறதா போட்டுருக்கோம். இப்படி அந்த அப்புறம் அலிப்பூர்னா உடனே சிறைவாசம் வருது. சிறைவாசல அவங்க மண்ணு கல்லெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி கொடுத்தாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒன்றில் தொடங்கி அந்த இந்த வாழ்க்கை என்னன்னா ஒவ்வொரு எண்ணங்களையும் அழைச்சு அழைச்சு கூப்பிடும். 1000 வாசல் இதை பார்த்த மாதிரி. So there came no call from the still fields of life. அப்ப அந்த வாழ்க்கை இந்த பிராணனும் கூட அமைதியாகுதுன்னா அதுல இருந்து அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை போனோம்னா அப்படியே அடுக்கடுக்கடுக்கான எண்ணங்கள், வாழ்வு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வரவே. இப்ப நான் சொல்றது சின்ன, நீங்க எதை எடுத்தாலும் இப்படிதான் எங்கேயோ ஆரம்பிக்கும், எங்கேயோ முடியும். இந்த பிள்ளையார் பிடிக்க எதா முடியுங்கிறதுனா இதுல நடக்கும். அந்த மாதிரிதான் மனம் பண்ணும். ஸோ நான் இப்ப 6:40 ஆச்சு. நான் இப்ப அதை படிச்சு முடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோட. தென் all grew tranquil in her being space. Only sometimes small thoughts arose and fell like quiet waves upon a silent sea. A ripples passing over a lonely pool when a stray stone disturbs its dreaming rest. Yet the mind's factory had ceased to work. There was no sound of the dynamo's throb. There came no call from the still fields of life. இப்போ இத அம்மா இந்த ஸ்ரத்தாவான் அம்மா விளக்கம் சொல்றத படிக்கிறோம். ஏன்னா இதுல இருக்கு. தென் கேம்ல இருந்து வென் ஸ்டே ஸ்டோன் அந்த ரெஸ்ட் வரைக்கும் அந்த முதல் 5 வரிகளுக்கு உண்டான விளக்கம். இன் ரெஸ்பான்ஸ் டு த கமாண்ட், அந்த மேல ஒண்ணு படிச்சோம். she laid her sovereign will upon all அப்படின்னு படிச்சோம் இதுக்கு முன்னாடி. அத அந்த in response to that command எல்லாம் அமைதியா இருங்கன்னு அதை அடக்கம் பண்ணும்போது and the dedication, Savitri whole being becomes tranquil now, full of peace, quietness in what she experiences as her being space. Everything becomes still and peaceful like a vast calm sea. Only sometimes a few small thoughts come and go like the movement of quiet waves on the silent sea. Her inner space is like a lonely pool. அதுக்கு அவர் என்னன்னா in a deserted landscape. But deserted landscapeனா 2 பொருள் இருக்கு. பொதுவா யாரும் மக்களற்ற அதுன்னு பொருள்ல தான் வரும். அந்த மரமற்றங்கிறதுல அந்த பாலைவன சோலை சொன்னோம் இல்லையா, ஆனா அங்க யாருமே இல்லை. அது மட்டும் இருக்கு. தனி குளம் அப்படின்னு சொல்ல பாருங்க, தன்னந்தனி குளம். அந்த மாதிரி இருக்கு deserted thing. And if thoughts come, it is as if a stray stone has fallen into it, disturbing the dreaming rest and creating little ripples on its calm surface. இது முதல் 5 வரிகளுக்கு உண்டான ஆங்கில விளக்கம். இதை நான் தமிழ்ல சொல்லிட்டேன். அடுத்தது 8ல இருந்து கடைசி still fields of life. Those little ripples are quiet waves pass through the silent space of Savitri's inner being, but the mind factory has shut down, has ceased to work. A dynamo is a generator that produces electricity, making a pulsing sound. Pulsing na naadi tudikra mari. அது ரொம்ப பெருசா சவுண்ட் இருக்காது. As it works, it's throb. The mind is a dynamic engine like that, but now in Savitri, it has fallen silent. And even the senses have stopped working. The life being has fallen silent too. No call comes from the still fields of life. Usually when we try to silence the mind, we become aware of many calls coming from the fields of life. But from the heights of her being, Savitri has dedicated everything in her to God's timeless calm, and everything has obeyed. அப்போ இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோட இன்னைக்கு முடிக்கிறோம். 6:48 ஆகிவிட்டது. ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் தான் இப்ப கேட்கலாம். இல்லைன்னா நான் ஒலிப்பதிவை நிறைவு செய்கிறேன். அதுக்கப்புறம் வேணா நம்ம டிஸ்கஸ் ஆப் திலகவதி அம்மா ஆப் சீனரின்னு ஒரு இன்கால் மெசேஜ்ல போட்டிருக்காங்க. தேங்க்யூ திலகவதி அம்மா. சீனரியில அங்க இருக்கு. தேங்க்யூ சார். தண்ணி தான் அது எவர்ங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது சார். ஸோ அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.